அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய காருண்யத்தின் அடிப்படையில் நமக்கு இன்றைய ஜுமா கிடைத்திருக்கிறது. கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஜுமாவில் மிக முக்கியமான நமக்கு தேவையுள்ள ஒரு தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈமானோடு சேர்ந்து சகோதரத்துவம். ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறையன் நம்பிக்கையாளரின் அடையாளம் சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜுமாவிலும் ஒவ்வொரு செய்திகளை மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக பேசுகின்ற நபர்களும் கேட்கின்ற நபர்களும் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய வடிவிலே சொல்லக்கூடிய நபர்களை அவருடைய அழைப்பையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஜுமாவிலும் கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் உள்ளத்திலே பதிவு செய்வது மட்டுமல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைய ஜுமாவும் நமக்கு படிப்பனை இருக்கிறது. அன்பானவர்களே, பயனுள்ளதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் அனைவர்களும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமான், நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது நாம் அசைக்க முடியாத அடிப்படையிலே உறுதியாக அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையின் வெளிப்பாடாக, ஈமானின் வெளிப்பாடாக சில அமல்கள், சில நற்காரியங்களை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும். வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது. அதன் மூலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அமல்கள், நற்காரியங்கள், நல்லறங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் ஜல்ல தஆலா அவருடைய தூதர் மூலமாக சில நற்காரியங்களை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். அந்த கடமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்தி சொல்லுகிறார். சில நற்காரியங்களை, நல்லறங்களை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான், வலியுறுத்தும் சொல்லப்பட்டிருக்கிறான். உதாரணத்துக்கு பார்த்தீங்க என்று சொன்னால், தொழுகை அது கடமையாக்கப்பட்டது, நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஜக்காத் தான தர்மங்கள், அது மட்டுமல்லாமல் சில நல்லறங்கள், அதையும் ரப்புல் ஆலமீன் நம் மீது வலியுறுத்தி சொல்லியிருப்பதை நம்மை குர்ஆனை கொண்டு பார்க்க முடியும். அதில் ஒன்றுதான் அன்பானவர்களே ஈமான் என தலைப்பு. அதுதானே இறை நம்பிக்கையாளர்களின் அடையாளம் சகோதரத்துவம். ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை சார்ந்தது. அல்லாஹ்வை நம்புவது, வேதங்களை நம்புவது, ரசூல்மார்களை நம்புவது, விதியை நம்புவது, மறுமையை நம்புவது, சொர்க்கம் உண்டு என்பது நம்புவது, நரகம் உண்டு என்பது நம்புவது. ஜன்னத்துல் ஹக்கூன் நாரு ஹக்கூன் ரசூல் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? எல்லாம் உண்மை. இதுவெல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. அது மட்டும்தானா என்று சொன்னால் அது தலையானது. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையோடு சில நல்லறங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் முதல் பாடத்திட்டத்திலே பதிவு செய்கிறார்கள். ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை சார்ந்தது மட்டுமல்ல, ஈமான் என்று சொன்னால் 70 வகையான கிளைகளை கொண்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அதை வலியுறுத்தி சொல்லும் பொழுது இமாம் புகாரி அவர்கள் அதனை கீழ் குறிப்பிலே போடுகிறார்கள். 70 மட்டுமல்ல, ஒவ்வொரு நற்காரியங்களை சொல்லும் பொழுது 120க்கு மேற்பட்ட நற்காரியங்கள் உண்டு என்று சொல்லி வரைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஈமான் என்பது 70 வகைப்பட்டது என்று சொல்கிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த ஈமானிலே தலையானது, மிகவும் பிரதானமானது, நம்பிக்கையிலே உயர்வானது எது என்று சொன்னால் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். ஈமானிலே தலையானது, நம்பிக்கையிலே தலைமையானது அதுதான் என்று சொல்றாங்க. கடைசி தரத்தை சொல்கிறார்கள். 70வது தரம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். பாதையில் இருக்கக்கூடிய பொருட்களை, மக்களுக்கு தீங்கிழக்கக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவது. மக்கள் பயணம் செல்கிறார்கள்,
அவர்களுக்கு இடையூறாக எதுவெல்லாம் இருக்கிறதோ, அது கல்லாக இருந்தாலும் சரி, முள்ளாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு இடையூறக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை அப்புறப்படுத்துவது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கடைசி கிளையாக சொல்லி காண்பிக்கிறார். இப்போ இதுக்கு இடையில நிறைய கிளைகள் இருக்கிறது. என்ன, கல்லை தூக்கி போட்டால் ஈமானா? நம்ம மனசுல நினைப்போம். நடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு கல் கிடக்கிறது, கல்லை தூக்கி போட்டால் ஈமான் சம்பந்தப்பட்டதா? முட்கள் இருக்கிறது, முட்களை தூக்கி போட்டால் ஈமான் சம்பந்தப்பட்டதா? இன்றைக்கு சமூகத்தினுடைய பேர் இயக்கமாக, சமூகத்தினுடைய களமாக நாம் நன்றாக பழகி கொண்டிருக்கிறோம், பேசி பழகி கொண்டிருக்கிறோம், சமுதாயத்திற்காக நற்காரியங்களுக்காக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு எதுவெல்லாம் இடையூறு இருக்கிறதோ அதையெல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இது அனைத்தையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள்? ஈமானுடைய சுகை என்று வலிமைப்படுத்துகிறார்கள். சர்வ சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ஈமான் என்று சொன்னால் தலையானது, அதனுடைய பட்டியலிடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காண்பிக்கிறார். இதில் ஒரு வகைதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு செய்தி. யாரெல்லாம் ஈமான் இருக்கிறார்களோ, நல்ல கவனமாக சிந்திக்கணுங்க இந்த வார்த்தையை. யாரிடத்திலெல்லாம் ஈமான் இருக்கிறதோ, யாரெல்லாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவரிடத்தில் இந்த நல்லறம் இருக்கும். யாரெல்லாம் இந்த நல்லறம் செய்கிறார்களோ, இரண்டும் ஒரு வகை, ஆனால் வார்த்தையினுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலெல்லாம் ஈமான் உள்ளிருக்கிறதோ அவரிடத்தில் இந்த நல்லறம் இருக்கும். யாரிடத்திலெல்லாம் இந்த நல்லறங்கள் இருக்கிறதோ, யாரிடத்திலெல்லாம் இந்த பண்பு இருக்கிறதோ அவரிடத்தில் கண்டிப்பாக ஈமான் இருக்கும். எது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவது. சில செய்திகளை நாம் சொல்ல போகிறோம். நேரம் குறைவாக இருக்கிறது. ஏற்கனவே நட்பு என்ற வட்டத்தில் நாம் பேசியிருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சகோதரத்துவம் என்றால் என்ன? இன்றைக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரத்துவம் எதை நிறுத்துகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கிளைகளை பற்றி சொல்லும் பொழுது, சகோதரத்தை பற்றி வலியுறுத்தி சொல்லும் பொழுது, உன்னுடைய சகோதரனை இன்ப முகத்தோடு சிரிப்பதையும் கூட சதக்கா என்று சொல்கிறார்கள். நம்மகிட்ட காசு பணம் இல்லைங்க, தான தர்மம் கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. நம்மளே அன்றாடம் வருமானத்தை ஈட்டி கணக்கிட்டு செலவு செய்யக்கூடியவர்கள், கூலி எதிர்பார்க்க முடியாத நன்மையை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ தான தர்மம் கொடுப்பதற்கு உன்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால், இருந்தாலும் உன்னுடைய நற்காரியங்கள் சதக்காவாக அங்கே எழுதப்படுகிறது. எது? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிற இரண்டு விஷயம். உன்னுடைய சகோதரனை நேசிப்பது சதக்கா, உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவலோடு சிரிக்கிறோமே அதுவும் சதக்காவிலே சேருகிறது என்று சொல்கிறார். அந்த சிரிப்பு எப்படி இருக்க வேண்டும்? இகலாசாக இருக்க வேண்டும். ஆளை பார்த்து சிரிக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இதைத்தான் ரசூல் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக நேசிப்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், குப்புல்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்கள், எந்த பிரதிபலம் இல்லாமல் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவார்கள். ஆரம்ப காலகட்டங்களை எல்லாம் பாருங்களேன். சில செய்திகளை சொல்லிவிட்டு வரலாற்று சம்பவத்துக்கு போவோம். ஆரம்ப காலகட்டங்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு 20-25 வருடத்துக்கு முன்பாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அங்கும் இங்கும் ஒன்றுமாகத்தான் இருப்பார்கள். பள்ளியில் போய் தொழ முடியாது. தொழுதா விரலாட்டி தொழுதா நம்ம அடையாளம் தெரிஞ்சிடலாம். பல பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கும். நம்ம தனியாக தொழுது விட்டு வெளியே வரும் பொழுது புதிதாக ஏதாவது ஒரு நபர் வந்து பள்ளியில் தொழுதாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பள்ளிக்கு வெளியே காத்து கிடப்போம். இருக்கா இல்லையா? எங்கள் எல்லாருக்குடைய ஆரம்ப காலகட்டத்துடைய நிலையில், யாரா இவர், இந்த பகுதியில் நம்ம இவரை பார்த்தது கிடையாது, இவர் இங்கே வந்து தொழுகிறாரு, அவருடைய தொழுகையை பார்ப்போம். விரலசி தொழுகிறார், தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபர். நம்ம தொழுக முடிஞ்சாலும் வெளியே அந்த நபருக்காக காத்து கிடப்போம். எதற்காக? வந்திருக்கிற நபரை அறிமுகப்படுத்துவோம். தன்னை அறிமுகம், யார் பாய் நீங்கள், எங்கிருந்து வர்றீங்க, உங்களை நான் பார்த்ததே இல்லையே என்று சொல்லும் பொழுது, நான் வெளியூர்லேருந்து வர்றேன், இந்த பள்ளியில் தொழுகிறேன், நீங்கள் தௌஹீதி தானே என்று சொல்லி சந்திக்காத ஒரு முன்பின் பழக்கமில்லாத நபர்களை தொழுகையை பார்த்த உடனேயே வெளியே நின்று அவரை காற்று கிடந்து பழகுவோம். பழகிட்டு கையை கொடுப்போம். குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க, எங்கே வாழ்கிறீங்க, எதற்காக இங்கே வந்தீங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவான், ஒரு டீ சாப்பிடலாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா, போகும்போது எப்போ போகிறீங்க, இதெல்லாம் என்னுடைய தோழர்கள். எப்போ? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகம் இல்லாத நபர்களை தொழுகையை வைத்து தௌஹீதை வைத்து நம்ம நேசித்தோம். அந்த நேசத்தில் என்ன இருந்தது? உண்மை இருந்தது இல்லைங்களா? மறுக்க முடியுமா நம்மளால?
நம்மளால் மறுக்க முடியுமா? ஒருவரும் மறுக்க முடியாது. அந்த நேசம் இன்றைக்கு, சகோதரத்துவம் இன்றைக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. குறைந்திருப்பது என்பதை விட, எனக்கு ஒரு ஜமாத், என்னுடைய ஜமாத்தை சார்ந்ததை மட்டுமே நான் நேசிப்பேன். எனக்கு ஒரு கட்சி, என்னுடைய கட்சியை சார்ந்ததை மட்டுமே நாம் சகோதரத்துவத்தை வைப்போம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், வசதி படைத்தவர்களை நேசிப்பது, பாமரனை தெருவிலே விடுவது. யாரு? இன்றைக்கு நேசத்தினுடைய வெளிப்பாடு, சகோதரத்துவத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி நேசிப்பார்கள், இந்த நல்லறம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஈமான் கொள்வார்கள் என்பதை குர்ஆனும் சுன்னாவின் வழிமுறையை பார்த்தால் நிறைய செய்திகளை நம்மால் காண முடிகிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு நாம் நேசிக்கக்கூடிய நேசமா, அல்லது ஆரம்பத்திலே நேசித்த சகோதரத்துவம் இருந்ததே அந்த நேசம் உண்மையானதா என்பதை பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். திருமறை குர்ஆனில் நிறைய வசனங்களை பார்க்கலாம், ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு வரலாற்று சம்பவம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் முஹாஜிர்கள் ஆரம்பத்தில் மக்காவிலே மார்க்கத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள் பாருங்களேன். இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய சகோதரத்துவம் போலியானது என்று நம்மால் சொல்ல முடிகிறது. போலியானது எப்படி இருக்கிறது? தன்னை சார்ந்த சகோதரன் அவன் தவறு செய்திருந்தாலும் சரி, அவனை வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்தவரை, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பொறுத்தவரை, சகோதரருக்கு மத்தியில வேறுபாடு காட்ட மாட்டார். அல்லாவுக்காக நேசிப்பது என்பது அல்லாவுக்காகத்தான் இருக்கும். ஆகருக்காகத்தான் அவன் சகோதரத்துவத்தை கொள்ளுவானே தவிர, அவனுடைய ஆடையை பார்த்தோ, அல்லது அவனுடைய வீடுகளை பார்த்தோ, அவனுடைய வாகனங்களை பார்த்தோ, அவனுடைய கவர்ச்சிகரமான பேச்சை பார்த்தோ அவனுடைய பழக்க வழக்கம் இருக்காது. அவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும்? அல்லாவுக்காக நேசிப்பது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இதைத்தான் உருவாக்கினார்கள் மக்காவில. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வரக்கூடியவர்கள் யார்? கப்பாப் அவர்கள். மதீனாவுக்கு வரக்கூடியவர்கள் யார்? முஸஅப் அவர்கள். மதீனாவுக்கு வரக்கூடியவர்கள் யார்? பிலால் அவர்கள். இவர்களெல்லாம் யார்? முஸஅப் அவர்களை பற்றி நமக்கு தெரியும். மிகப்பெரிய செல்வந்தர். வெறும் ஒரே ஒரு ஆடையோடு துரட்டடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிலால் அவர்களால் தடித்த துண்டோ, தடித்த உதடோடு, கருத்த அடிமை என்றெல்லாம் சொல்லுவோமே, மக்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதராக இருந்தார். கப்பாப் அவர்கள் யார்? அடிமையாக வாழ்ந்தவர்கள். இவர்களெல்லாம் மதீனாவுக்கு வந்த உடனேயே ஒரு இணக்கத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த அன்சாரிகளிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் நிகழ்த்துகிறார்கள். எப்படிப்பட்ட நிகழ்த்துகிறார் தெரியுமா? சகோதரத்துவத்தை ஒருங்கிணைக்கிறார்கள். பிலால் அவர்களை பார்த்தது கிடையாது அன்சாரிகள், கப்பாப் அவர்களை பார்த்தது கிடையாது. ஆனால் சகோதரத்துவத்தை சொன்ன உடனேயே அங்கே முன்னிறுத்தப்பட்டது தெரியுமா? அல்லாவுக்காக நேசிப்பது, அல்லாவுக்காக சகோதரத்துவத்தை நிலைநிறுத்துவது என்று சொன்ன உடனேயே அன்சாரிகள் முன் வந்தார்கள். என்னுடைய மனைவியை நான் தலாக்கு செய்யட்டுமா? என்னுடைய வீட்டை, நான் ஒரு வீட்டை உங்களுக்கு எழுதி தரட்டுமா? என்னுடைய சொத்தை உங்களுக்கு பாதி தரட்டுமா? என்றெல்லாம் பார்க்காத நபர்களுக்கு கொடுக்க முன்வந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த சகோதரத்துவத்திலே உண்மை இருந்தது. அந்த உண்மையிலே அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல போய்த்திருக்கிறது. இருக்குங்களா இல்லையா? இன்றைக்கு தனி மனிதனை முன்னிறுத்தக்கூடிய நபர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய செயல்பாடுகளை முன்னிறுத்துவதற்கு யாரெல்லாம் ஆதரித்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். முகம் சுளித்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுகத யுத்தத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. தோழர்கள், சகோதரர்கள் எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஹது போர்க்களம், புகாரி ஹதீஸினுடைய 3800 பக்கத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பாருங்களேன், அதில் ஒரு சம்பவம் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்று சொன்னால், குதைஃபா பின் யமான் என்று சொல்லக்கூடிய குதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் வரலாறு எடுத்து படித்து பாருங்க. உஹது யுத்தத்தை பொறுத்தவரை நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம், வெற்றி கிடைத்தும் தோல்வியிலே முடிந்தது. ஒரு கட்டுப்பாடு, ஒரு தலைமை எதை நமக்கு வலியுறுத்துகிறதோ அது செய்யவில்லை என்று சொன்னால் ஏற்படக்கூடிய விளைவுக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பாடம். அதில் தோல்வி எப்படி நடைபெறுகிறது என்று நமக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய அழைப்பாளர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பார்கள். அதனுடைய சாராம்சத்துக்கு போவோமே. ஒரு சகோதரன் நமக்கு தீங்கிழைத்து விட்டான் என்று சொன்னால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒரு சகோதரன் நமக்கு எதிராக பேசிவிட்டான் என்று சொன்னால் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது?
நேற்றைக்கு வரைக்கும் பழகி கொண்டிருக்கக்கூடிய சகோதரன் இன்றைக்கு மற்ற இயக்கத்திலோ மற்ற ஜமாத்திலோ அல்லது எதுவும் வேண்டாம் சென்று விட்டால் நம்மளுடைய நிலைப்பாடு அல்லது சென்ற மனிதனுடைய சகோதரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? சகாபாக்களுடைய சகோதரத்துவம் எப்படி இருந்தது? சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்களேன், உஹது யுத்தம் நடக்கிறது. எதிரிகள் எல்லாம் சுற்றி வருகிறார்கள் தோழர்களை கொள்வதற்காக. அப்பொழுது இப்லீசுடைய வேலையை எப்படி உள்ளத்தில் போடுவான்? முனாஃபிக்கள் இருப்பார்கள், உன்னை கொல்வதற்காக உன் பின்னால் ஆள்கள் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. சகாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு மனிதரை என்ன பண்றாங்க? கொல்வதற்கு தயாராயிட்டாங்க போர்க்களத்தில். அப்பொழுது ஒரு குரல் வருதுங்க. அப்பொழுது ஒரு குரல் வருகிறது. எப்படிப்பட்ட குரல் தெரியுமா? குதைஃபா ரலின் அவர்கள், தோழர்களே தோழர்களே, அவரை நீங்கள் கொன்று விடாதீர்கள். தோழர்களை நீங்கள் அவர்களை கொன்று விடாதீர்கள். ஆனால் போர்க்களத்தில் யார் வர்றா என்னன்னு சகாபாக்களுக்கு தெரியாது. பின்னாடி ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் மக்களெல்லாம் பேச நம்மளை கொல்வதற்கு வருகிறார்கள், அவர்களை கொன்று விடுவோம் என்று சொல்லி பேசிக்கொண்டு அவரை கொல்வதற்காக வாளெடுத்து வீசுகிறார்கள். ஒரு கட்டத்திலே அந்த யமான் என்று சொல்லக்கூடிய அந்த நபரை கொன்று விடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு குரல் வந்தது, குதைஃபா ரலில் அவர்களுடைய குரல். தோழர்கள் அவர்களை கொன்று விடாதீர்கள், அவர் வேறு யாரும் கிடையாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அவர் என்னுடைய தந்தை தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் சகாபாக்களுக்கு காது கேட்கல. இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு, நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? துனியாவில் நமக்கு நடைபெற்றது எப்படி இருக்கும்? சொல்லியும் கூட கேட்காமல் அந்த தோழர்கள் அவரை கொன்று விடுகிறார். கொன்ற பிறகுதான் தெரிகிறது, ஆஹா இது குதைஃபா அவனுடைய தந்தை தானே. அந்த குதைஃபா ரலின் அவர்கள் எப்படி இருக்கும் அந்த மனநிலை? அந்த குதைஃபா ரலின் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. தன் கண் முன்னால் தன்னுடைய தந்தையை கொல்லாதீர்கள் என்று சொல்கிறார்கள் தோழர்களுக்கு மத்தியில. அதையும் மீறி அந்த தோழர்கள் தந்தையை கொள்கிறார்கள். தெரியல, சகாபாக்களுக்கு தெரியாது. கொன்று விடுகிறார்கள். கொன்ற பிறகுதான் தெரியப்படுகிறது. அந்த நேரத்திலே தந்தை கண் முன்னாய் துடி துடித்து இறந்து கிடக்கிறார். அந்த குதைஃபா ரலில் சொல்கிறார், தெரியுமா, அது என்னுடைய தந்தை என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் கொல்லப்படுகிறது. கடைசியாக சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடட்டும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். தோழர்களை பாரு, இந்த வார்த்தைக்கு சொல்வதற்கு மிக பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? இதுதான் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. ஏன்னா வேறு வேண்டும் என்று செய்ய மாட்டார்கள் தோழர்கள். அது மட்டுமல்ல, பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்கள், நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பவர்கள், ஒருபோதும் தீங்கிழைக்க மாட்டார்கள் என்று தெரியும். ஆகவேதான் தன் தந்தைக்காக அந்த நேரத்தில் சொல்கிறார், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, சகோதரத்துவத்தை கொள்வது. இன்றைக்கு அந்த நேசம் நம்ம இடத்துல இருக்குதாங்க. ஒரு மாற்று மதத்தினரை நம்மை சார்ந்த ஒரு நபர் பேசிவிட்டால் மாற்று மதத்திற்காக வழக்காடுகிறோம். பார்க்கிறோமா இல்லையா? மாற்று மதத்தில் அதுக்காக அவருக்காக சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ல, நியாயம் எங்க இருக்கோ அங்கே நிற்கணும். ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். துனியாவில உலகத்தினுடைய வாழ்வாதாரங்களுக்காக, உலகத்தினுடைய கட்சியுடைய பொறுப்புக்காக, உலகத்தினுடைய தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக சக நட்பை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், சக சகோதரர்களை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இறை நம்பிக்கையாளர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, மற்ற விதுகத்தான அனாச்சாரமான அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய தோழர்களை ஒன்றிணைந்து அதற்காக தன்னை முன்னிறுத்துவதற்கு, தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக சில தோழர்களை ஒருங்கிணைத்து அதற்காக முன்னின்று செல்லக்கூடியவர்கள் நம்ம இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணு முன்னாடி நடக்குதுங்க. பள்ளிக்கு அழைத்து செல்லக்கூடிய நபரை நாம் கடையை தெருவிலே விட மாட்டோம், தன்னுடைய கடைக்கு அழைத்து செல்ல மாட்டோம். நம்மோடு தமாசாக நகைச்சுவையாக பேசி இன்னவர ஆபாசமான காரியங்களை பேசக்கூடிய நபர்கள் தான் நம்மை சூழ்ந்து சகோதரர்களை தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்ல யாரை நேசிப்பான்? இன்னமில் முத்தகீன அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அல்ல யாரை நீங்கள் சிறந்த தோழர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது நம்பிக்கையாளர்கள் சிறந்த சகோதரர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறார்கள். இப்போ சுய பரிசோதனை செய்யுங்களே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்கிறார்கள்? என்ன காரணம்? அவர்கள் தான் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள், அவர்கள் தான் நம்மை மன்னிப்பார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் மிகப்பெரிய ஒரு குறை என்ன தெரியுமா? மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பா பேசுறதே கிடையாதுங்க. நம்ம அன்பா 2-3 வாக்குகள் தான். அன்பா பேசுவோமே, எல்லாரிடத்திலும் சகோதரத்திலே அன்பா பழகுவோமே, கடினமா பழகுவதை நிறுத்திக் கொள்வோமே, ஆபாசமா பேசுவதை நிறுத்திக் கொள்வோமே, திடீராக ஆணவமாக பேசுவதை நிறுத்திக் கொள்வோமே. அன்பா பேசி பாருங்களே, இன்பம் கிடைக்கும் நமக்கு. கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், தோழர்களாகட்டும், உறவுகளாகட்டும், நாம் பணி செய்யக்கூடிய இடங்களாகட்டும்,
கடுகடுப்பா பேசலாம், எதிர்ப்பத்தான் இன்னைக்கு சம்பாரிச்சுட்டு இருந்திருக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்கிறது? உன்னுடைய சகோதரை பார்த்து இன்முறுவலோடு சிரித்தால் கூடி சதக்கா என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீ பேசும்போது நல்லதை பேசு என்று சொல்லுகிறது. இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு காண்பித்து தருகிறது. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் அது பொய்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேசம் உண்மையானதல்ல அன்பானவர்கள். மரணத்துக்கு பிறகு நம்மைக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய சகோதரர்கள் வேண்டும். பாருங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படித்தான் தோழர்களை உருவாக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வரலாற்று சம்பவம். எப்படிப்பட்ட வரலாற்று சம்பவம்? அதற்காக அல்லாஹ் வசனத்தையே இறக்கியிருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய வரலாற்று சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இஸ்லாத்தை முதல்ல ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் சித்திக் அவர்கள் மென்மையானவர்கள், எப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவர்கள். வரலாறை சுருக்கமாக சொல்கிறேனே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவதூறிடப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய தோழர்கள், நபித்தோழர்களும் அதில் அகப்பட்டு விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த அவதூறுல அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருங்கி பழகக்கூடிய அபூபக்கர் சித்திக் அவர்கள் யாரை நம்பிக்கை கொண்டிருந்தாரோ, யார் மீது விசுவாசம் கொண்டிருந்தாரோ, யாருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தாரோ, யார் தன்னோட பணிக்காக வேலைக்காக அமர்த்தி கொண்டிருந்தாரோ அந்த தோழரும் அதில் பங்கு பெறுகிறார். அவதூறு வழக்கில் யாருக்கு எதிராக? தன்னுடைய மகனுக்கு எதிராக அவதூறு வழக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் உனக்கு நலவை நாடுவான், உன் விஷயத்திலே அல்லாஹ் உனக்கு உத்தரவாதம் தருவான் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலைந்து விட்டார்கள். ஆனால் அந்த குடும்பம் மனநிலை எப்படி இருந்தது? தன் மனைவி மீது ஒரு அவலம் வருகிறது, ஒரு அவதூறு வருகிறது. எப்படி இருக்கும்? என் மனைவி பற்றி சொல்லிட்டாங்க, நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அந்த மனைவி பற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால் அதில் பங்கு வருவது யார் என்று சொன்னால் என்னோடு பழகி, என்னோடு பேசி, என்னுடைய சோற்றை உண்ணக்கூடிய மனிதன். நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? இது அபூபக்கர் சித்திக் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அபூபக்கர் சித்திக் மிஸ்தாக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடு அதை பங்கு விட்டு அவதூறு வழக்கில் இவர்தான் எல்லா இடத்திலும் சொன்னார் என்ற ஒரு செய்தி வருகிறது. அப்போ என்ன முடிவு பண்ணுறது தெரியுமா? அபூபக்கர் சித்திக் நியாயமான முடிவுங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் நியாயமான முடிவு. எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார் பாருங்க. ஒரு முடிவு செய்கிறார், இனி மிஸ்ககை என்னோடு நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன், அவனுக்கு எதையுமே கொடுக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கிறான். அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி உங்களுக்கு நீங்கள் எந்த முடிவு எடுத்து விடாதீர்கள். யாரை கண்டு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான் தெரியுமா? அவதூறு வழக்கில் மாட்டினார்கள் மிஸ்தாக் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களை கண்டித்தல்ல, அபூபக்கர் சித்திகளை கண்டித்து முடிவெடுக்கிறான் அல்லாஹ். நீங்கள் அப்படி சொல்லிவிடாதீர்கள், தவறுதலாக நடக்கும் எல்லா செயலும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டான், அவர் மீது எந்த களங்கம் இல்லை என்று சொல்லி, இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட முடிவெடுக்க கூடாது என்று சொல்லி வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24வது அத்தியாயத்துடைய 22வது வசனத்தை இறக்குறான்னு சொன்னா சஹாபாக்களுக்காக இறங்கி வந்து அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இப்போ நம்ம எப்படி இறங்கணும்? எந்த அளவுக்கு சகோதரருக்காக இறங்கணும்? இறங்கி இருக்கிறோமா? நம்ம சகோதரருடைய குறைய மறைத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொல்லுங்க, எவ்வளவு அழகாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்காக நேசித்து உருவாக்குறோம் அந்த சகோதரர்கள் நாளை மறுமை நாளிலே மன்றாடுவானாம் அல்லாஹ்விடத்திலே. என்ன காரணம்? திருமறை குர்ஆனில் வசனம் இருக்கிறதல்லவா, அந்த நாளிலே சகோதரன் நம்மளை விட்டு விரண்டு ஓடுவான், தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் விட்டு விரண்டு ஓடுவான். வசனம் இருக்கிறது, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தன்னுடைய சகோதரருக்காக நாளை மறுமை நாளிலே என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்தில் வழக்காடுவான். அல்லாஹ்வுக்காக நேசிச்சான். நேசம் என்பது ஈமான் சம்பந்தப்பட்டது, இபாதத் சம்பந்தப்பட்டது. மனைவியை நேசிப்பியா? அல்லாஹ்வுக்காக நேசி. கணவனை நேசிக்கிறாயா? அல்லாஹ்வுக்காக நேசி. யார் நேசிப்பதற்காக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசித்து பாருங்க. அந்த இடத்துல பொருளாதாரம் வராது, அந்த இடத்துல வசதி வாய்ப்பு வராது, அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு வராது, அந்த இடத்துல நீயா நானா என்ற ஆணவம் வராது, அந்த இடத்துல பதவி உள்ளவனா பதவி இல்லாதவனா என்று வராது, பதவி பறிக்கப்பட்டவன் அந்த நிலை வராது. அந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக நேசித்தால் அந்த இடத்துல எது நிற்கும் தெரியுமா? நேசம் தான் நிற்குமே தவிர மற்ற அனைத்தும் பொய்த்திருக்கும். அந்த நேசம் நம்ம இடத்துல இருக்கிறதா? ஒருவரை இபாதத்தை பார்த்து நீங்கள் முடிவெடுத்து விடக்கூடாது. ஒருவரை நோமை பார்த்து முடிவெடுத்து கூடாது. நிறைய தொழுகிறான், அவனை போல நானும் தொழுகலாம் என்று சொல்ல நம்மை விட நிறைய தொழுகக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். நிறைய நோன்பு வைக்கிறான், நிறைய சதக்கா கொடுக்கிறான், அவரை போல நானும் கொடுக்கலாம், நம்மை விட நிறைய கொடுக்கக்கூடிய இருப்பார்கள். ஒரு மனிதர்களை இபாதத்தை பார்த்தோ அவனுடைய வணக்க வழிபாட்டை பார்த்தோ முடிவெடுக்க முடியாது. எதை வைத்து முடிவெடுக்கலாம் தெரியுமா? இஹ்லாஸை வைத்து முடிவெடுக்கலாம். எல்லாருமே தொழுவாங்க, எல்லாருடைய தொழுகையில் இஹ்லாஸ் இருக்கிறதா? இஹ்லாஸ் இருக்காது. எல்லாரும் நோன்பு வைப்பார்கள், எல்லாருடைய நோன்பு இஹ்லாஸ் இருக்கிறதா? இஹ்லாஸ் இருக்காது.
எல்லாரும் சதக்கா கொடுப்பார்கள், நம்மை விட வாரி வாரி கொடுப்பார்கள். ஆனால் அதில் இகலாஸ் இகலாஸ் இருக்காது. இகலாஸ் இருக்கக்கூடிய தொச்சமாக இருக்கும். அந்த இகலாஸ் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வுக்காக நல்லவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், யாரு? அபூபக்கர் சித்திக் அவர்களை பற்றியும் உமர் அலி அவர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இணக்கத்தை ஏற்படுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள். நாம எப்படி சகோதரத்துவத்தை உருவாக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு வட்டத்தில் இருக்கிறோம். உள்ளபூர்வமாக சொல்லுவோமே, நான் இங்க இருக்கக்கூடிய நபர்கள், இங்க இருக்கிறவங்களை சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய சக நண்பர்களை அல்லாஹ்வுக்காக நான் சகோதரனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உள்ளத்தில் கை வைத்து சொல்லுவோமே. பணத்துக்காக இல்லை பாய், வெறும் உதட்டில் அல்ல. வர்த்தல்லு நப்சுமா ஹத்தமத்திலிகத்தின், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் நிற்பதற்கு முன்னால் சுய பரிசோதனை சொல்கிறார்களே, அல்லாஹ்வை பயந்து அமர்ந்து யோசிச்சு பாருங்க. நான் யாசிபாயாகட்டும், முஜிபாகையாகட்டும், இன்னவரை காதரபாயாகட்டும், நஃபுலாகட்டும், சில சாதிக்கு யார் மற்றவர்களை நேசிக்கிறார்களோ அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேனா, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கிறேனா, அல்லது எங்கிட்ட வீடு இருக்குது, அல்லது எங்கிட்ட பணம் இருக்குது, அல்லது எங்கிட்ட வாகனம் இருக்குது, அல்லது எங்கிட்ட வியாபாரம் தந்திரங்கள் இருக்குது, அல்ல இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் என்னிடத்தில் இருக்குது, அதை வைத்து வாழ்வாங்குவதற்கான பொருளாதாரம் திட்டு கொடுவதற்கான எல்லா திட்டங்கள் இருக்கிறது, இதற்காகத்தான் நேசிக்கிறோமா என்று ஒரு கணம் சிந்தித்து அல்லாஹ்வை பயந்து சொல்லி பாருங்களேன். நம்ம ஜீரோவை தாங்க இருக்க பேசுகிற எண்ணையும் சேர்த்தி. ஆனால் தோழர்கள் அப்படி அல்ல. வீட்டை கொடுக்க முன் வந்தார்கள் என்று சொன்னால் நேசம் உண்மையானதாக இருந்துச்சு, நேசம் உண்மையானதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நேசம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஜமாத்தில் இருக்கிற வரைக்கும் நேசிக்கிறோம், ஜமாத்தை விட்டு வெளியே போன நேசம் போயிடுச்சு. அப்படி இல்லை, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் அழுத்தி சொன்னேன். யார் ஈமான் வைத்திருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அவரிடத்துல இந்த நல்லறம் இருக்கும். வாசகம் புரிஞ்சுதுங்களா? யாரிடத்துல ஈமான் இருக்குதோ, அல்லாஹ்வின் நம்பிக்கை இருக்கிறதோ அவரிடத்துல இந்த நல்லறம் இருக்கும். யாரிடத்துல இந்த நல்லறம் இருக்கிறதோ, நம்பிக்கையின் அமல்கள் இருக்கிறதோ அவரிடத்துல ஈமான் உறுதியாக இருக்கும். வாசகம் பிரித்து தான் தெரியும், ஆனால் வாசத்துடைய சாரம்சத்தை புரிந்தீர்கள். தொழுகை, இபாதத், இப்படிப்பட்ட நட்பு வட்டாரம் நம்மளிடத்தில் இருக்கிறதா, அல்லது தன்னுடைய நபர்களை முன்னிறுத்தக்கூடிய வட்டாரம் நம்மளிடத்தில் இருக்கிற சுய பரிசோதனை. மரணிக்க போகிறோம், நம் மரணத்துக்கு பிறகு நமக்காக அழுகக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா, பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா, அல்லது நம்மோடு பேசி பழகும் போது நம்மளுடைய வருமானத்தில் வரக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் உண்டு தின்னு நம்மை திட்டக்கூடியவர்களா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குதுங்க ஒரு சம்பவம், சுருக்கமாக சொல்கிறேங்க. அபூபக்கர் சித்திக் அவர்கள், உமர் அவங்க தப்பு. அபூபக்கர் சித்திக் சகோதரத்துவம் பாருங்களேன். தப்பு யார் தெரியுமா? இன்னைக்கு நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிற எல்லா விஷயத்தையும் தப்பு அபூபக்கர் சித்திக் மேலே தான். வாக்குவாதத்தில் ஏதோ பேசி விடுகிறார்கள், உமர் அவங்க ரோசம் கொள்றாங்க. கடைசியாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க உமர் அவங்ககிட்ட. தப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தவறு செய்தவர் மன்னிப்பு கேட்குறாரு. உமர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மன்னிக்க மாட்டேன்ட்டாங்க, கோச்சிட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் மனம் கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் முறையிடுவதற்காக போகிறாங்க. யாரும் சொல்லலாம், நான் இந்த மாதிரி பேசிட்டேன், தப்பு எங்கிட்ட தான். யாராவது வந்து சொல்லியிருக்கிறோமா பொறுப்பாளர்கிட்ட, பை நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன் பை, தப்பு. அதுலேயும் கூட கௌரவமாக சொல்லுவேன், நான் தப்பு பண்ணலை, அதில் ஒரு பெருமை. அப்படி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இகலாசோடு மனம் வருந்தி நான் தப்பு பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. உமர் இல்லை வீட்டுக்கு போன உமர் இல்லை அவங்களுக்கு மனம் வருடல் ஏற்பட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றவங்க, நமக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி மன்னிச்சிருக்கிறோமா? நமக்கு இன்னும் புதுசாக பொறுப்புக்கு வந்த உடனே என்ன வேணும் தெரியுமா? பழைய நபர்களை எல்லாம் என்ன வேணும் தெரியுமா? உதாசனப்படுத்துறது. அவர் கிடக்கிற பேச்சு பேசிக்கிட்டே, பெருத்த பேச்சு, என்னமோ அவங்க தான் பண்ணன மாதிரி. அன்பானவர்களே, இது மேலே இருக்குன்னு வைங்கள, மேலே அப்படியே நிற்காது, கீழே இருக்கிறதுக்கு அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே நிற்கும். நம்ம முன்னாடி இருந்தவங்களெல்லாம் கீழே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு நம்ம எப்போ சொல்லுவோம் தெரியுமா? என்னத்த பேச்சு, உதாசனப்படுத்துறது. அல்லது அவர்கள் ஏதாவது சொன்னாலும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கண்டுக்கிறதுல அவர்களை பற்றி போய் வேலையை பெற மன்னிக்க கூடி தர உமர்களை சிந்திக்கிறாங்க. ஐயா என்னதான் இருந்தாலும் பழசு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, நமக்கு முன்னாடியே இருந்தவங்க, தப்பு அவர் கேட்டுக்கூடி நான் மன்னிக்கல. வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, வீட்டில் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருப்பாங்க சொல்லி என்னை பற்றி ஏதோ குறை சொல்கிறாருன்னு சொல்லி நேராக வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் செவக்குதுங்க. முகம் சிவந்த உடனேயே அந்த முகத்தை
அபூபக்கர் சித்திகளை பார்த்துடுறாங்க. பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் உமர் அவர்களை தேட தப்பு, உமர்கள் இதை திட்டி விடுவார்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்துல என்ன சொல்றா தெரியுமா? யாரும் சொல்லலாம் உமர் மேல குத்தமில்லை, யாரும் சொல்லலாம் முக செவக்கதை பார்த்துட்டு எங்க திட்டி விடுவாரோ பேசி விடுவாரோ, யாரும் சொல்ல உமர் மேல எந்த குறையும் இல்லை, என் மேலதான் தப்பு என்று சொல்லி அந்த இடத்துல உமரை சமாளிப்படுத்துறாங்க. அந்த இடத்துல தான் ரசூல் சொல்றாங்க, உமரே இவர் யாரு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றவர் தானே, என்னோட தோள் கொடுத்தவரானே, நிறைய செய்திகளை சொல்லிவிட்டு இவரை நீங்க மன்னிக்க கூடாதா? நீங்க எனக்காக மன்னிக்க கூடாதா என்று கேட்கிறார் என்று சொன்னால் அந்த சகோதரத்துவம் எந்த அளவுக்கு இருந்தது. தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள் சகோதரர்கள். தவறை எம்பக்கத்தான் இருக்குன்னு சொல்லி ஓட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு மண்டியிட்டு அழுதுருக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது சகோதரர்கிட்ட அப்படி நடந்திருக்கிறோமாங்க? நம்ம சகோதரர் அப்படியா இருக்கு? சிந்தித்து பாருங்க. நிறைய செய்திகள் சொல்வதற்கு நேரம் அந்த வகுப்பு எடுக்கணுங்க. அது இங்கே இருக்கக்கூடிய அழைப்பார், நம்மோடு பழகியவர், எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது, ஒவ்வொருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. இருந்தாலும் அன்பானவர்களே, நமக்காக வகுப்பெடுக்கிற நோயால் அவதிப்பட்டிருக்கிறார்கள் சில நபர்கள். அது மட்டுமல்ல, நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள். சகோதரத்துவம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் சொன்னேனே, நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அதில் பணத்துக்காக ஆயிடுச்சுங்க. வேதனையா இருக்கு. பணம் தான் இன்றைக்கு முன்னிறுத்தி பார்க்குறோம். ஆடை அழகா போடுங்க வேண்டாம் இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆடை அழகா போடுங்க வேண்டாம் சொல்ல. ஆனால் அதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அப்படிப்பட்ட பண்பு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர வேண்டும். மரணத்திற்கு பிறகு நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல சகோதரர்களை நம்ம உருவாக்க வேண்டும். இஸ்லாம் அந்த உருவாக்கிய காரணத்தினால்தான் அந்த முஹாஜிர்களும் அன்சார்களும் சுவனத்துக்குள்ளாக மாறினார்கள். அவர்கள் எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளும் நல்லறங்களும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அதில் ஒரு மிக பிரதானமான ஒரு இபாதத்து தான் அன்பானவர்களே இந்த சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்தை பிணைந்து இஸ்லாத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துவதாக முதல் ஜுமாவை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதல் அல்ஹம்துலில்லாஹ். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك مجيد. அன்பிக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, முதல் ஜுமா உரையில இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம் சகோதரத்துவம் என்று சொல்லி 2-3 செய்தியை மட்டும்தான் பார்த்தோம். நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது நட்பு சகோதரத்துவம் என்று சொல்லி. நீங்கள் புகாரினுடைய 4வது பாகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகளை நம்மால் காண முடியும். தோழர்கள் எந்த அளவுக்கு நம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள், பிணைப்போடு எப்படி வாழ்ந்தார்கள். தந்தை கண் முன்னால் கொல்லப்பட்டதை மன்னித்து விடுகிறார் என்று சொன்னால் சாதாரண சின்ன தவறு செஞ்சிருப்பணும். அந்த தவறை தூக்கி பிடித்து சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தெரு முழுவதும் சொல்லி அவனை தன்மானத்தோடு விளையாடுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய சகோதரத்துவத்தில் உண்மை இருக்கிறதா பொய்மை இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள். விட்டு விடுங்கள். யாரெல்லாம் இந்த ஒரு மனிதன் மீது குறைகளை மன்னிக்கிறோமோ அல்லாஹ் நாளை நமக்கு திரை வச்சு மறைச்சு விசாரிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்களே. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யார் மீது கருணை காட்டுமோ அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே கருணை, சகோதரம் இல்லை நான் கருணை காட்டுகிறேனே அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவான் என்ற சிந்தனையோடு இருங்களேன். இப்படிப்பட்ட சிந்தனையோடு தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும். ஏன்னா மலம் சுமக்கக்கூடிய வயிறு தான் இந்த வயிறு. இந்த வயிற்றுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்திலே இந்த வயிறு தான் தூர்நாற்றம் வீசக்கூடிய வயிறாக இருந்து கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு அப்புறம் பேசிவிடுற பேரை கூட மறந்து விடுவோம். பேர் மாற்றப்படும். அவருக்காக ஜனாசா தொழிலை பங்கு வரப்போகிறோம். அந்த ஜனாசா தொழுகை ஒரு நாள் நமக்கும் வரப்போகிறது. ஆகவே அன்பானவர்களே, இந்த சிந்தனையெல்லாம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஹசிபத்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் அபசா வ அன்னக்கும் இலைகும் துர்ஜவூன். உங்களை நான் வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான் தெரியுங்களா? ஹசிபத்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் அபசா. உங்களை நான் வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். எல்லா செயல்பாடுகளையும் விசாரிப்பதற்காக நான் படைத்திருக்கிறான். எங்கே மீண்டும் நாங்கள் செய்ய போகிறோம். மற்றொரு வசனத்தை சொல்லும்போது சொல்கிறான், செயல்கள் அழகான என்று சோதிப்பதற்காக அல்லது ஹலக்கல் மூத்தவள் ஹயாத் அலி எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹ்சன அமலா.
உங்களை சோதிப்பதற்காக சகோதரர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், மனைவிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், எல்லா செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால், அன்பாடுகளை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய செயல்பாடுகள் அழகாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சு அழகாக இருக்கட்டும், நம்முடைய பார்வை அழகானதாக இருக்கட்டும், நம்முடைய பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் அழகானதாக இருக்கட்டும், நம்முடைய பிரார்த்தனை கூட அழகானதாக இருக்கட்டும். அனைவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இதுதான் கடைசியாக இருக்கும் என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லக்கூடிய செய்தி நமக்கு பயனளித்ததாக இருக்கும். இல்லை இன்னும் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக கை சேதப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்தியவனாக, ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்கந்த சமியுல் அலீம் வத்துப் அலைனா இன்னக்க தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா துனூபனா வக்கீனா அதாபன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத வக்கீனா அதாபன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.